இந்த மதுரை மாநகரத்தில் தான் திருவிளையாடலை நடத்தி காமிக்கிறார் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். உமாமகேஸ்வரியுடைய கல்யாணத்தை பார்க்கணும்ட்டு அகஸ்திய பெருமான் ஆசைப்படும் பொழுது, நீர் தரிசிக்கலாம், மானசிகமாக அங்கிருந்தே நீர் தரிசிக்கலாம், உமக்காக இன்னொரு தடவை நாங்கள் அந்த விவாகத்தை காமிக்கிறோம் சொல்லிட்டு தென் திசைக்கு அனுப்பிச்சி வைக்கிறார். அந்த தென் திசையில் திருவிளையாடல் புராணத்திலேயே மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கல்யாணம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அம்பாள் சிவனுக்காக காத்திருந்து தவம் இருந்து, அந்த தவம் இருந்த கோலம்தான் ஆடித்தபஸ்ன்னு இன்றைக்கும் சங்கரன் கோவில், திருநெல்வேலி மாவட்டம், இன்றைய தென்காசி மாவட்டம், கிட்டத்தட்ட திருநெல்வேலி அந்த போட்டி இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலில் இன்றைக்கும் வருஷா வருஷம் ஆடித்தபஸ் என்று ஒன்று நடக்கிறது. இந்த ஆடித்தபஸ் அப்படிங்கிறது ஆஷாட மாதம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம் அம்பாளுக்கு ரொம்ப உகந்த